நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு பத்திரிகை செய்தியில் வெளியான ஒரு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியமன தேர்வு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் காமராஜ் எம்எல்ஏ கிட்ட வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் பகுதியை சேர்ந்த நபர்கள், ஆசிரியர்கள். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு வெளியான ஓகேங்களா, ஸோ ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெளியான ஒரு பத்திரிகை செய்தி. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு நியமன தேர்வு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டீட்டெயிலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு நியமன தேர்வு அரசாணையை ரத்து செய்த கோரிக்கையை வந்து 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் வந்து கோரிக்கை வந்து 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து எம்எல்ஏ காமராஜ் ஓகேங்களா, ஸோ அவர்களை சந்தித்து வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 13 ஆண்டுகளாக அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம். கடந்த காலங்களில் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியும் இது வரை எந்த ஒரு தீர்வும் வந்து கிடைக்கப்படவில்லை. 2013 மற்றும் 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு 2018ஆம் தேதி வந்து 2018ஆம் ஆண்டு வந்துட்டு ஒரு ஜிஓ வந்து கொண்டு வராங்க. அதாவது ஜிஓ 149 அதை வந்து ரத்து செய்யணும். இந்த ஜிஓ 149 வந்து பார்த்தீங்கன்னா மறு நியமன தேர்வு ஓகேங்களா, ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணணும். அது எப்போ கொண்டு வராங்கன்னா 2018 கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜிஓ வருவதற்கு முன்னாடியே வந்து 2013 2017 வந்து சிவி எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிஓ 2018 வந்ததுனால இந்த 149 வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனுடைய சாராம்சம். இதில் வந்து 13 வருஷத்துக்கு மேலே வந்து காத்திருக்கிறோம். அதனால் இந்த 2013-17ஆம் ஆண்டு டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியத்திலாச்சும் வந்து ஒரு பணி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி மனு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா எம்எல்ஏஸ் அண்ட் அந்தந்த பகுதியை சேர்ந்த மந்திரிகள், எம்எல்ஏ எல்லார்கிட்டையும் வந்து கொடுத்துட்டு வராங்க. இது சம்மந்தமாக எந்த ஒரு தகவல் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.